ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியோடு இன்று உன் தாயானவள் உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துயரங்களும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் நாள்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயான இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் இந்த வாக்கினை முழுவதுமாக நீ கேட்டு இந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் முக்கியமான விஷயம், இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நீ அப்படியே செய்ய வேண்டும். என் தங்க குழந்தையே, அப்படி ஒரு முறை நீ செய்தால் இப்பொழுது படும் கஷ்டங்களானது உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும். இந்த தாயானவள் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேதவாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தினை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும். என் செல்ல குழந்தையே, இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் இந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும். இப்பொழுது அதை நான் முழுமையாக சொல்ல போகின்றேன். நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப் பார். ஏனென்றால் நான் சொல்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதனை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களாக உன்னுடைய எல்லா விஷயங்களும் எதிர்மறையாக மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை, எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதியே கிடையாது. அதே போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கிறார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறிவிட்டார்கள். உனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் கூட உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பதில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, ஒரு முக்கியமான நபரே கிடையாது என்று அவர்கள் இப்பொழுது உன்னை அலட்சியமாக நினைத்து போகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதை உன் தாயானவள் நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன். அதை தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது. அதே போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கிறார்கள். என் குழந்தையே, சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறிவிட்டார்கள். உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட ஆள் கிடையாது. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்றும் சொன்ன அதே நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் எனக்கென்ன என்று இருக்கின்றார்கள் அல்லவா? அதற்கு என்ன காரணம்? அதனால் உன்னுடைய சூழ்நிலை அப்படி மாறிவிட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என் தங்க குழந்தையே, உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ அதனால் அவர்களை எல்லாம் கோபமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய். ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும், உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை
உனக்கு செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்துவிட்டால் அவர்களது வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அல்லவா? அதனால் தேவையில்லாத செய்வினையெல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்துக்கொண்டு இந்த செய்வினையை செய்துவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதன் பாதிப்புதான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகும். திடீரென்று நீ செல்லமாக வளர்த்து உன்னுடைய வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஏன் இப்படி ஆகின்றது என்று கூட தெரியாமல், என் அன்பு குழந்தை, ஏன் இப்படி நடக்கின்றது என்று கூட தெரியாமல், ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சில விஷயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் கூட உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் உனக்காக காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பது தெரிந்தும் இதை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பாதிப்பு தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். இப்படித்தான் ஆகிக்கொண்டிருக்கின்றது. இது எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் தாயானவள் உன்னிடத்தில் நான் சொல்லிவிடுகின்றேன். நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் என்று, உன் வாழ்க்கையில் எனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்துவிட வேண்டும் என்றும், தோட்டங்கள் வாங்க வேண்டும், பங்களா வாங்க வேண்டும் என்றும், இதற்காக ஒரு சிறு பூஜை பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிகப்பெரிய பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. என் தங்க குழந்தையே, அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய். உன்னுடைய பணத்தை எல்லாம் நீ இழந்து விடுவாய், அல்லது உன்னுடைய உறவுகளையும் நீ இழப்பாய் என்பதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இதையெல்லாம் உன் தாயானவள் உனக்கு நான் ஏற்கனவே என் செல்ல குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். இதை கண்டு நீ பயப்பட வேண்டும் என்பதற்காகவோ, நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ உன்னிடத்தில் நான் இதை சொல்லவில்லை. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்லவர்களும் இருக்கிறார்கள், அதே போல கெடுதல் செய்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் எப்போது பேராசைக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்படி கொடுத்தால் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகின்றது. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் சமயபுரத்து மாரியம்மன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு நீ இந்த தாயானவள் தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய். ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி செய்து திட்டம் தீட்டுகிறது என்றால், அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், அதை சட்டென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்க குழந்தையே, அம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை. எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொழுதும் திருப்தியை கொடுப்பதில்லை. எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது ஓய்ந்து விட்டாய். இதற்கு மேலும் இவர்களுக்கு என்னால் செய்ய முடியாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. காலம் முழுவதும் இன்னொருவரினுடைய உதவியினால் வாழ்க்கை முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது அந்த உதவி கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகிவிட்டது. அந்த வேதனைகளோடு தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்று மனதார நினைக்கிறார்கள். இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பியிருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் எல்லாம் முன்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள்தான். அதற்கு கைமாறாகத்தான் நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறாய். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது நினைவில் இல்லை. அவர்கள் செய்ததை மட்டும்தான் இப்பொழுது அவர்களினுடைய மனதில் இருக்கின்றது. நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு மட்டும்தான். ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்றுதான் நீ நினைக்கின்றாய். அதையும் கூட அவர்கள் உன்னிடத்தில் தருவதற்கு தயாராக இல்லை. அவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பியிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக எந்நேரமும் கூடி அமர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து நடுத்தெருவிற்கு இழுத்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு உன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ செய்த சிறு சிறு தவறுகள், இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள். இதையெல்லாம் சொன்னால் எப்படியும் நீ நொறுங்கி போய்விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு இடத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எட்டி பிடித்து விடுவாய், முன்னேற்றமும் அடைந்து விடுவாய். ஆனால் இதையெல்லாம் நீ அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு தவறான விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு இருக்கின்ற ஒருவர் நல்ல நிலையை அடையும் பொழுது அதை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் சாதாரணமாகவே இப்போது வந்துவிடுகின்றது அல்லவா? பொறாமையினால்தான் இவர்கள் இப்பொழுது கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீ இப்பொழுது அவர்களுக்கு பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பதும் அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை காலமும் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும். இனிமேலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் இவர்களால் நீ அனுபவிக்க கூடாது. இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களாகவே மண்ணை வாரி கொட்டி கொள்கின்றார்கள். அது எப்படி என்று உனக்கு இன்னும் புரியவில்லையா? உனக்குத்தான் கெடுதல் செய்ய துணிகிறார்கள். அவர்களுக்கு எப்படி இதிலிருந்து கெடுதல் நடக்கின்றது என்பதனை உன் தாயானவள் நான் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகின்றேன். சற்று கவனமாக நீ கேட்க வேண்டும். என் தங்க குழந்தையே, அவர்கள் எல்லாம் வெறும்
உனக்கு சதி செய்ய மட்டும்தான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் குழந்தையே, ஒரு வீடு என்பது எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தெய்வங்கள் வந்து தங்கும். அதே போல அந்த இடத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் உன்னை அழிக்க வேண்டும் என்றும் சொல்லி எப்பொழுதும் தீய வார்த்தைகளை மட்டுமே தன்னுடைய வீட்டில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது தானாகவே எதிர்மறை ஆற்றலையும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றது. எதிர்மறையான விஷயங்களை அவர்கள் இல்லத்திற்குள் அவர்களாகவே அனுமதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெய்வம் எந்த ஒரு வகையிலும் நல்லதை நடத்தக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு இனிமேலும் மேலும் மேலும் துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன். நான் சொல்வதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை அழிக்க இவர்கள் குடும்பமாக சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே மிகப்பெரிய கெடுதலை உருவாக்கிவிட்டார்கள் என்பதை கேட்கும் பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது என்று சாதாரணமாக சொல்லவில்லை. அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அம்மா இறங்கி சென்று இவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அவர்களுக்கு 1000 எச்சரிக்கைகளை நான் கொடுத்து அவர்கள் அதனை காது கொடுத்தும் கேட்கவில்லை. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை பற்றி அவர்கள் பெரிதாக சிந்திக்கவும் இல்லை. தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் பெரிதாக எண்ணாமல் தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று மட்டுமே தன் மனதிற்குள் நினைத்து தவறான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கின்ற யாரும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது.